ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? மன நிறைவோடு இருக்கீங்களா? அனைத்து விஷயங்களையும் முன்னேறீங்களா? சமாதானத்தோடு இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? திருப்தி நிறைந்தவர்களாக இருக்கீங்களா? என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? எங்களால் பதில் சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னாலும் எனக்கு கேட்காது இல்லையா? அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு, அப்புறம் உங்கள் கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள், உங்களோட சந்தோஷத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனை துதிக்கவும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லைனா கடிதம் கூட எழுதலாம், அதை நானே படிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு என்னால் சரியாக பதில் எழுத முடியலன்னா கூட நீங்கள் பண்ணுற ஃபோன் கால்களையும், நீங்கள் எழுதுகிற கடிதங்களையும், நீங்கள் பண்ணுற SMS, இமெயில் எல்லாத்தையும் கூட கண்டிப்பாக பார்க்குறேன். அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் எல்லா கடிதங்களுக்கும் பதில் எழுதணுன்றது முடியாத காரியம் இல்லையா? உங்கள் எல்லாருக்காகவும் தேவனோட சந்நிதியில் நான் விண்ணப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இன்னைக்கு நீங்கள் தேவனோட வசனத்தை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். அதில் இருக்கிற வரிகளை படிக்கிற கேளுங்க. சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். நிஜமான சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? உங்க நண்பர்கள் எல்லா காலத்திலையும் உங்க கூட இருக்காங்களா? எல்லா சமயத்திலையும் அந்த நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களா இருக்காங்களா? காலங்கள் கடந்தாலும் அந்த நண்பர்கள் மாறாதவங்களா இருக்காங்களா? நீங்க சொல்றது எனக்கு கேட்கல. ஆனா பலரும் சொல்ற பதில்கள் என்னன்னா இல்லைன்றது தான். அப்படிதானே? காலேஜ் நண்பர்கள் இருப்பாங்க, ஹாஸ்டல் நண்பர்கள் இருப்பாங்க. அந்தந்த சமயத்துல, அந்தந்த வேலைக்காக, அந்தந்த சூழ்நிலையில, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா சில நாட்களுக்கு தான் அவங்க நமக்கு நண்பர்களா இருப்பாங்க. உயிர் நண்பன் அப்படிங்கிறவங்க கூட ஏதோ ஒரு சமயத்துல விட்டுட்டு போறதும், ஏமாத்திட்டு போறதும், நஷ்டம் ஏற்படுத்துறவங்களாவும் இருப்பாங்க. விட்டுட்டு போறது மட்டும் இல்லாம எவ்வளவோ கெடுதல் செய்யறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் சொல்றேன், இந்த உலக சிநேகம் கூட அப்படிப்பட்டது தான். அது தற்காலிகமானது, சுயலாபம் கொண்டதாகவும் கேவலமானதாகவும், இந்த உலக காரியத்துக்காகவும் பாவத்துக்காகவும் வேலைக்காகவும் தற்காலிகமாக ஏற்படுற நட்பே தவிர அது நிரந்தரமான நட்பு இல்லை. அதை தான் தேவனோட வசனம் சொல்லுது. நிஜமான சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிறவர் யாராவது இருந்தா அவங்க தான் உண்மையான சிநேகிதன். உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறப்ப, உங்ககிட்ட அழகு இருக்கிறப்ப, உங்ககிட்ட பணம் இருக்கிறப்ப, உங்ககிட்ட வேலை இருக்கிறப்ப, உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. உங்களையே மாதிரி சுற்றிக்கிட்டு வருவாங்க. ஆனால் உங்கள் அழகு குறைஞ்சதுக்கப்புறம், உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் கட்டிலில் விழும்போது, நீங்கள் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் யார் உங்களை நேசிப்பாங்க? யார் உங்கள் கூட இருக்க விருப்பப்படுவாங்க? எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட தங்களோட வாழ்க்கையில் ஏமாந்து போகிறாங்க, நஷ்டம் அடைகிறாங்க. தன்னோட இதயத்தில் இருக்கிறத பகிர்ந்துக்க ஒரு நண்பன் வேணும்னு எவ்வளவோ ஆசையோடு இருப்பாங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கூடலாம் நட்பை வளர்த்துப்பாங்க. அந்த நட்பு தவறான வழியில் முன்னேறி போகும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி விலகி போகிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் பல பேர் நட்பை காதல்ன்ற வார்த்தையாக பயன்படுத்திக்கிறாங்க. எத்தனையோ இளம் வயது இளைஞர்கள் எத்தனையோ இளம் பெண்களோட நட்பாக இருக்கிறத பார்க்குறோம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தைரியமாக சொல்லி சுற்றுறவங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த தவறான நட்பால் அவங்க வாழ்க்கையே அவங்க கெடுத்துக்கிறாங்க, அவங்க எதிர்காலத்தை கெடுத்துக்கிறாங்க. அந்த நட்பு தற்காலிகமான உத்வேகத்தோட, ஒரு ஆர்வத்தோட ஏற்படுறதுனால ஒரு விதமான ஆசைகளையும் இச்சைகளையும் காதலா மாத்திக்கிட்டு பல பேர் இன்னைக்கு மோசம் போறாங்க. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யாரோட நட்பு பாராட்டுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நண்பன் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட இருக்கிறத பறிக்கிறவன், உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் உங்களுக்கு எப்படி நண்பனா இருக்க முடியும்? உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உங்களோட நண்பன். இயேசு அப்பா தன்னோட நண்பர்களுக்காக உயிரை கொடுத்தாரு. நம்ம எல்லாரையும் அவரோட நண்பர்களா பார்க்கறாரு. ஆமாங்க, நீங்க யார் கூடயாவது நட்பு பாராட்டணும்னு விருப்பப்பட்டா அந்த நட்பு தேவனோட இருக்கட்டும்.
நம்ம தேவனை உங்களோட நண்பனா ஏத்துக்கங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு காமெடியா இருக்குன்னு சொல்றீங்களா? தேவன் எப்படி நமக்கு நண்பராக முடியும்? தேவனோட நட்பு கொள்றது நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா பைபிள்ல மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை தேவனோட நண்பன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி தேவன் நேரடியா மோசே கிட்ட பேசினாருன்னு தேவ வசனத்துல நம்ம பார்க்கறோம். ஆபிரகாம் தேவனோட சிநேகிதன்னு அழைக்கப்பட்டாரு. அவ்வளோ ஏன், இயேசு அப்பா தன் சீஷர்கள் கிட்ட இனி நீங்கள் எனக்கு சீஷர்கள் இல்ல, எனக்கு நண்பர்களா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, இன்னைக்கும் கூட தேவனோட நாம நட்பை வச்சுக்க முடியும். சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன், 2 பேர் எப்படி நண்பர்களாவாங்க சொல்லுங்க? ஒரே சிந்தனையோட, ஒரே விருப்பத்தோட, ஒரே நோக்கத்தில் நடக்கிறவங்க தான் நட்பு பாராட்ட முடியும். அவ்வளோதானே? நான் சினிமாவுக்கு போனா நானும் வரேன்னு சொல்றவங்க சினிமா தியேட்டர் நண்பர்கள். நான் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்றவங்க மார்க்கெட் நண்பர்கள். நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னா நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்றவங்க ஹோட்டல் நண்பர்கள். அதுபோல இயேசு அப்பா கூட நீங்க நட்பா இருக்கணும்னா, இயேசு அப்பாவோட மனதை நீங்க அறிந்து கொண்டால், இயேசு அப்பாவோட விருப்பப்படி நீங்க நடந்தால் அவர் உங்களோட நண்பர் ஆவாரு. அவர் மனசோட உங்க மனசு ஒன்றுபடணும். ஆமாங்க, மனிதனோட மனம் பாவங்கள் நிறைந்திருக்கிறதுனால தேவனோட நட்பு கொள்ள முடியாது. அதனால தான் முதல்ல நம்ம பாவங்களுக்கு பரிகாரமா இயேசு அப்பா நமக்காக செய்த சிலுவை தியாகத்தை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவோட சிலுவை ரத்தத்தால நாம கழுவப்படணும். அதன் மூலமா பரிசுத்தமாவோம், குறையற்றவர்களா இருப்போம், குற்றமில்லாதவர்களா இருப்போம். அப்பதான் தேவனோட நண்பர்களா நம்மளால இருக்க முடியும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த உலகத்தோட போக்க பாருங்க. அநியாய மார்க்கத்துல தான் இந்த உலகம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் மோசம், ஏமாற்றம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுக்கிறத நாம பார்க்கறோம்ல. நண்பர்கள்னு சொல்லிக்கிறவங்க கூட ஜென்ம விரோதிகளா மாறுறத நாம பார்க்கறோம் இல்லையா? இந்த உலகத்துல தற்காலிகமான நட்பை நாம நிறையவே பார்க்கறோம் இல்லையா? ரொம்ப நெருக்கமா இருக்கிற நண்பர்கள் எங்க இருக்காங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விட்டு விலகவே விலகாமல் இயேசு அப்பாவை தவிர ஒரு அரிய நண்பர் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. சரி, எதுக்காக நமக்கு நண்பர்கள் வேணும்? நம் இதயங்களை பகிர்ந்து கொள்ளவும், நம்மளுடைய மனசை புரிஞ்சிக்கவும், நாம சேர்ந்து சந்தோஷப்படவும், நாம சரியான பாதையில நடக்கிறதுக்கும் நாம நல்ல நண்பர்களை தேடுவோம். அதனால தான் சொல்றேன், இயேசு அப்பா தான் உண்மையான சிநேகிதனா இருக்க முடியும். உங்களை ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளக்கூடியவர், உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்கிறவர், உங்களுக்காக கவலைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சு நமக்காக சிலுவையில் அவரோட உயிரையே கொடுத்தாரு. ஆமாங்க, இயேசு அப்பா கூட நட்பை ஏற்படுத்தி கொள்ள நாம பழக்கப்படுத்தி கொள்ளலாம். பைபிள்ல ஏனோனுக்குன்னு ஒரு பக்தன் இருந்தான். அவன் தேவனோடு நடந்ததால தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு தேவவசனம் சொல்லுது. 360 வருஷம் அவர் தேவனோட நடந்தாரு, அவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தாரு, தேவனை தன்னோட நண்பனா ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஏனோக்கு தேவனோட நடந்து நடந்து கடைசியில பரலோகத்துக்கு போயிட்டாரு. இங்க நீ வந்துவிட்டபடியால் இனி நீ போக வேண்டாம் என்று தேவன் சொல்லிட்டாரு. அவர் சரீரத்தோட தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போய் சேர்ந்தாரு. இன்னைக்கும் கூட இந்த பயங்கரமான பாவ உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவங்கள் தான், எங்க பார்த்தாலும் அநியாயம் தான், எங்க பார்த்தாலும் மோசம் தான், எங்க பார்த்தாலும் ஏமாத்தக்கூடியவர்கள் தான். சுற்றி இருப்பவர்களை பார்த்தீங்கன்னா சுயநலத்துக்காக தான் இருக்காங்க. இந்த உலகத்துல உண்மையான நண்பர்களுக்காக நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. நட்புக்காக தேடி தேடி ஏமாற்றம் அடைந்தவர்கள், மோசமடைந்தவர்கள்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேரை பார்த்தீங்கன்னா தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்னோட உயிர் நண்பர்னு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட கூட தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறத பகிர்ந்துக்க முடியாம இருக்காங்க. ஒருத்தருக்கு மேல சந்தேகப்பட்டு அவங்க எப்பவுமே சந்தேகத்தோட தான் இருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் நம்பி ஒன்றுபட்ட மனதோட வாழ முடியாம இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கும் கூட எத்தனையோ பேர் தன்னோட நண்பர்களால ஏமாற்றப்பட்டு எல்லாத்தையும் இழக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க கடைசியில ஒருவித மனக்குமுறலோட டிப்ரெஷன்ல இருக்காங்க. அவங்க வாழ்க்கையே வீணாயிடும். என்னோட வாழ்க்கையில நான் ஏமாற்றப்பட்டேன், மோசம் செய்யப்பட்டேன், நான் நம்பின என்னோட உயிர் நண்பன் என்னை கைவிட்டுட்டான், எனக்கு அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்க பல பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? முக்கியமா இளம் பிள்ளைகள் கிட்ட ஏற்படுற அந்த நட்பு, ஆப்போசிட் செக்ஸ் மேல இருக்கிற அந்த அன்பு வெறும் தற்காலிகமானது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அன்புக்கு இடம் கொடுத்து எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன்னோட கன்னித்தன்மையையும் இளமையையும் கெடுத்துக்கிறாங்க. பிரியமான சகோதரனே, இப்போ கூட நீங்க யார் கூடவாவது நட்பு பாராட்டி ஏமாந்து போயிருக்கலாம்.
பிரியமான சகோதரியே, நீங்க இன்னிக்கும் கூட தேவையில்லாதவர்களோட நட்பு கொண்டு உங்களோட வாழ்க்கைய தவறான வழியில கொண்டு போயிருக்கலாம். இப்போவாவது இயேசு அப்பாவோட பக்கம் நீங்க திரும்பினீங்கன்னா உங்களை அரவணைக்கும் இந்த தேவன் உண்மையான நண்பனா இருக்கிறதுக்கு உங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன் தயாரா இருக்காரு. ஒரு முறை யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தோட நட்பு தேவனுக்கு விரோதமானது. இந்த உலகத்தை நேசிக்கிறவன் தேவனோட நடக்க முடியாது. சாத்தானோட நட்பு கொள்றவன் தன்னோட வாழ்க்கைய நாசப்படுத்திக்கிறான். சாத்தான் மோசக்காரன், அவன் திருடன், அவன் கொள்ளையடிக்கிறவன். அவன் ஒரு நண்பனா உங்க கூட சேர்ந்து அவன் உங்களை அழிப்பானே தவிர உங்களோட உண்மையான நண்பனா சாத்தானால இருக்கவே முடியாது. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோட இளம் வயதுல நீங்க யாரோட நட்பு கொள்றீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனோட வசனம் சொல்லுது, கோபக்காரனோடு நீ நட்பு கொள்ளாதே, கோபக்காரனோடு நீங்கள் நட்பாய் இருக்காதீர்கள். ஒரு கோபக்காரனோடு நீங்க நட்பு கொள்ளும்போது அந்த நட்பு எப்படி விரிசல் அடையுதோ அதை நான் விவரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோபத்தால் அவன் சொல்ற வார்த்தைகள், அவன் செய்கிற செய்கைகள் உங்க வாழ்க்கையில என்னைக்கும் அவனை மறுபடியும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதபடி செய்திடும். கோபக்காரனோடு நட்பு கொள்ளாதே, குடிக்காரனோடு உணவு பிரியனோடு நட்பு கொள்ளாதே என்று தேவனோட வசனம் சொல்லுது. ஒருவேளை உங்க நண்பன் ஒரு குடிக்காரனா இருந்தா அவனோட நீங்க எப்படி நட்பு பாராட்ட முடியும்? ஒரு குடிகாரன் கூட நீங்க எப்படி நண்பனா இருக்க முடியும்? கெட்ட காரியங்கள் செய்கிறவனோடு நீங்கள் எப்படி சரிசமமாக இருக்க முடியும்? அதனால உங்க நண்பன் யாருன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. குடிகாரனோடையும் உணவு பிரியனோடையும் நட்பு கொள்ளாதீர்கள். இன்னைக்கும் கூட பல பேர் உணவு பிரியனா இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கே செலவழிக்கிறாங்க. அவங்க வீதி வீதியா சுத்திக்கிட்டு சாப்பிட்றதும் குடிக்கிறதுமா அவங்க தினசரி வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இது வெறுக்கத்தக்க விஷயம். அப்படிப்பட்டவங்களோட நீங்க நட்பு கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்குன்னு தேவ வசனங்கள்ல சொல்லியிருக்கு. அவிவிசுவாசிகளோட பிணைந்து இருக்காதீங்க. அவ்விசுவாசிகள்னா தேவனை இல்லைன்னு சொல்றவங்க. தேவனை பத்தி கவலைப்படாதவங்க கூட மரணத்துக்கு அப்புறம் வர வாழ்க்கைய பத்தி எந்தவித சிந்தனையும் இல்லாதவங்களோட நீங்க நட்பு கொண்டீங்கன்னா நீங்களும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவீங்க இல்லையா? தேவன் இருக்காருன்னு மரணத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா நித்திய ஜீவனை அடைவோன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா அவிசுவாசிகளோட நீங்க நட்பு கொள்ளாதீங்க. பேயோட நட்பு கொள்றவன் பாதாளத்துக்கு தான் போவான். அவன் நித்திய நரகத்துக்கு நிச்சயமா தள்ளப்படுவான். அதனால இந்த சமயத்துல உங்க நண்பன் யாருன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி நான் சொல்றேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க யார் கூட நட்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு நீங்களும் தள்ளப்படுவீங்கன்னு அர்த்தம். காரணம், ஒரே கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைகள் சேர்ந்து பறக்குன்றத போல குடிகாரன் குடிகாரனோட மட்டும்தான் நட்பு கொள்ளுவான். உணவு பிரியன் உணவு பிரியனோட நட்பு கொள்ளுவான். துஷ்டன் துஷ்டர்களோட நட்பு வச்சுப்பான். ஆனா நீங்க தேவனோட பிள்ளையா வாழணும்னா, பரிசுத்தமா இருக்கணும்னா, தேவனோட விருப்பப்படி இருக்கணும்னா உங்களோட உண்மையான நண்பனான இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வச்சு அவரை ஏத்துக்கங்க. அவர் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உங்களுக்கு எல்லா சமயத்திலையும் ஆதரவா இருப்பாரு. அவர் உண்மையான நண்பனா இருக்காரு. நீங்க அவர்கிட்ட ஆபத்து காலத்துல முறையிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுப்பவரா அவர் இருக்காரு. நீங்க தளர்ந்து இருக்கிற நேரத்துல உங்களை உயர்த்துறவரா இருக்காரு. நீங்க தனிமையை அனுபவிக்கும் போது உங்களை ஆதரிக்கிறவரா இருக்காரு. நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு தருபவராக அவர் இருக்கிறார். உங்களை புரிந்து கொண்டவரா அவர் இருக்காரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து உங்களோடயே இருக்காரு. பண்டிதர் ராமாபாய் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய 6வது வயசுலேயே எல்லா ஸ்லோகங்களையும் அத்துப்படியா சொல்லுவாங்க. அவங்க ரொம்பவே பயபக்தி இருக்கிற ஒரு பெண்ணா இந்த உலகத்துல அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. அவங்க திருமணம் செய்து கொண்ட கணவர் இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலயே அவங்களோட தாய் தகப்பன் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த ஒரே ஒரு குழந்தையும் இறந்து போயிடுச்சு. எதுவுமே இல்லாத நிலையில, ஒருத்தரும் ஆதரவு இல்லாத நேரத்துல தனிமையா கணவனை இழந்தவங்களா, திசை தெரியாதவங்களா அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அவங்கள ஆதரிக்க யாருமே இல்லை. அவங்கள பார்க்குறவங்கெல்லாம் அவங்கள வெறுத்தாங்க. அவங்க சாபம் கொண்டவங்கன்னு அவங்க மேல பழி போட்டாங்க. அவங்களோட நட்பு கொள்றதுக்கு யாருமே விரும்பல. ஆனா அந்த நேரத்துல அவங்க இயேசு அப்பாவை பத்தி கேள்விப்பட்டாங்க. அவரை உண்மையான நண்பனா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தன்னோட வாழ்க்கைய தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் மேல விசுவாசம் வச்சு அவரோடு சேர்ந்து நடக்க முயற்சி பண்ணாங்க. இயேசு அப்பா மேல விசுவாசம் வச்சு அவர் தர பாவ மன்னிப்பை அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க வேதத்தை படிச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பலருக்கும் ஆதரவா இருக்கணும்னு தேவன் விரும்புறாருன்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க.
தேவன் தனக்கு துணையாயிருக்காருன்ற தைரியத்துல ஆதரவு இல்லாதவங்களுக்கு, தாய் தகப்பனை இழந்தவங்களுக்கு ஆசிரமத்தை உருவாக்குனாங்க. தேவதாசிகளா அன்னைக்கு விடப்பட்ட பெண்களை அவங்க காப்பாற்றி அவங்களுக்காக ஒரு ஆசிரமத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. அனாதைகளுக்கும் ஆதரவுக்காரன் நீட்டின அந்த பண்டிதர் ராமாபாய் தேவனோட மகளா, தேவனுடைய நண்பனா, தேவனோடு சேர்ந்து கூட நடக்க பழகுனதும் பலரையும் சிநேகிச்சாங்க. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தினாங்க. தேவனோட நாமத்தினால சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ஏற்படுத்தின முக்திங்கிற ஆசிரமம் இன்னைக்கும் கூட பூனால பார்க்க முடியும். ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் புரிஞ்சிக்கல, என் நிலைமை அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் திசை தெரியாத நிலையில இருக்க, நான் தனிமையாக்கப்பட்டேன், எல்லாராலையும் கைவிடப்பட்டேன் அப்படிங்கிற இந்த நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை நேசிக்கிறதுக்கு தேவன் இருக்காரு, உங்களை புரிஞ்சிக்க தேவன் இருக்காருன்னு நம்புங்க. உங்க நண்பனா இருந்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு கற்பிக்க இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு இனிமேலாவது நம்புங்க. ஆமாங்க, மதர் தெரேசா நம்ம பாரத தேசத்துக்கு வரும்போது அந்த கல்கத்தா பட்டணத்துல குஷ்டரோகிகளை பார்க்கும்போது, ஏழ்மை நிலையில இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க எவ்வளவோ மனவேதனை பட்டாங்க. அவங்க இதே தேசத்திலேயே இருந்து அந்த மாதிரி தாழ்மையில இருக்கிறவங்களுக்கு அவங்க கிறிஸ்துவோட அன்பை காட்டணும்னு நினைச்சாங்க. அப்படிப்பட்டவங்கள அரவணைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. யாரோ கேட்டாங்க, இதை எப்படிமா நீங்க பண்றீங்க, உங்களுக்கு ஏது பணம், உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட 5 பொருட்கள் இருக்கு, என்னோட இயேசு அப்பா என்னோட சிநேகிதனா இருக்காரு, நான் அவரோட சேர்ந்து என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பதில் கொடுத்தாங்க. அது போலவே மரணப்படுக்கையில இருக்கிறவங்களையும் குஷ்ட ரோகிகளையும் அரவணைத்து அவங்களுக்கு பணிவிடைகள் செய்து தேவனோட அன்பை அவங்களுக்கு காட்டி அவங்க எல்லாரையும் தன்னோட நண்பர்களா மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஏற்படுத்தின அனாதை ஆசிரமங்கள்ல ஏழைகள் மேல அவங்க காட்டின தயவு தாட்சண்யத்தை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட நற்செய்தியை உலகம் முழுக்க எல்லா மூலைகள்லையும் நாம பார்க்கறோம். அவங்க கிறிஸ்துவோட நட்பு கொண்டாங்க, தேவன் கூட நடக்க கத்துக்கிட்டாங்க, தேவன் மீது விசுவாசம் வச்சாங்க, தேவனுக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்க. அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்க பிரசங்கங்கள் இன்னைக்கும் கூட இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு யாரும் இல்ல, என்னை யாரும் சுத்தமா புரிஞ்சுக்கல, நான் எதுக்கும் உதவ மாட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் சக்தி இருக்கு, என்னோட சாமர்த்தியம் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட இயேசு அப்பா கூடவே இருந்தா அவங்களால இந்த உலகத்துல நிச்சயம் எதையும் சாதிக்க முடியும். இப்படிப்பட்ட தேவனை உங்களோட நண்பனா, உங்க உயிர் நண்பனா, உங்களோட மெய்ப்பரா, உங்களோட ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பாருங்க. எவ்வளவோ அற்புதங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா பாப்பீங்க. அதுதான் உண்மையும் கூட. என்னோட வாழ்க்கையில ஒரு 17 வயது இளைஞனா தேவன்கிட்ட என்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சேன். அந்த தேவனே என்னுடைய நண்பன், அவரே என்னுடைய உயிர் நண்பர், அவரே எனக்கு எல்லாமும் நினைச்சு அவரோட என் வாழ்க்கையை இணைத்து கொண்டு அவர் பாதத்தை பின்பற்றி நானும் நடக்கிறேன். அந்த நண்பர் என்னை நடத்தி வைக்கிற விதமான நடக்கிறதுனால எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதமான காரியங்களையும் எவ்வளவோ பெரிய நற்செய்தி கூட்டங்களையும், அதனால எல்லாரும் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வகையில என்னால அதை சாதிக்க முடியுது. தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்களே பாக்குறீங்க இல்லையா? அவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த குறையும் நிச்சயமா இருக்காது. எல்லா நேரங்களையும் உங்களை அவர் ஏத்துக்கிட்டு உங்க தேவை எல்லாத்தையும் தீக்கிறதுக்காக, உங்களை ஆதரிக்கிறதுக்காக, உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்க தோள்ல தட்டி நான் இருக்க நட அப்படின்னு நடத்தி வைக்கிறாரு நம் இயேசு அப்பா. அவர் நித்திய ஜீவனா இருக்காரு, சர்வ சக்தி வாய்ந்தவரா இருக்காரு. உண்மையான நண்பன் எல்லா காலங்களையும் சிநேகிப்பான். அந்த உண்மையான நண்பன் வேற யாரும் இல்லைங்க, இயேசு அப்பா தான். உங்களோட உண்மையான நண்பனான இயேசு அப்பாவை உங்க நண்பனா நீங்க ஏத்துக்கங்க, உங்க ராஜாவா மகுடம் சூட்டுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்த்தப்படுவீங்க, ஆசீர்வாதம் பெறுவீங்க. பிரார்த்தனை செய்யலாம். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. என்னுடைய நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநியாயம் இழைத்து விட்டான், எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான், என் மீது பழிகளை போட்டான், என்னை கைவிட்டு விட்டான், திசைகள் எதுவும் எனக்கு தெரியாதபடி என் நண்பன் செய்து விட்டான். இந்த மாதிரி யார் யார் மனம் நொந்து உம்மிடம் வேண்டுகிறாரோ, யார் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, நான் நம்பிய மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், இதை யார் அறிந்து கொண்டு உம்முடைய சன்னதியில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நீர் அணைத்துக் கொண்டு அரவணையுங்கள் தேவனே. உண்மையான நண்பராக நீர் இருக்கிறீர் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிரூபிக்கும்படியாக, விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும்படியாக, இன்றிலிருந்து நாங்கள் உம்மோடு நட்பு கொள்ள, உம்மோடு பிரார்த்தனையில் பேசிக் கொண்டிருப்பதற்கு, உமது வசனங்களை படித்து தியானித்து மனதை அறிந்து உமது பாத வழியில் நடப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும்.
தீய பழக்க வழக்கத்தினால் நஷ்டமடைந்து நோயாலும் வேதனையாலும் அவதிப்படுபவர்களை ஒரு முறை கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. நான் இருக்கிறேன் என்ற உமது மெல்லிய ஸ்வரத்தை அவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள் தகப்பனே. அவர்கள் விழுந்து கிடக்கும் பள்ளத்திலிருந்து அவர்களை மேலெழுப்பி உமது பாதையில் நடத்தி வைக்க வேண்டும் தகப்பனே. இப்பொழுது தீய பழக்கத்தினால் கெட்டுப்போய் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டு திசை தெரியாமல் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பாவ மன்னிப்பு கேட்க, திகிலடையாதே, பயப்படாதே, உன் கைப்பிடித்து நடத்தி வைப்பேன் என்று சொன்ன தேவனே, உமது மெல்லிய ஸ்வரத்தை அவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள் தகப்பனே. உமது கிருபையினால் அப்படிப்பட்டவர்களை மேலே உயர்த்துங்கள் ஐயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம் என்பதை அறிந்து இந்த உலகத்தோடு நட்பு கொள்ளாமல், உலக பாவங்களோடு நட்பு கொள்ளாமல், உலகப் பொருட்கள் மீது நாங்கள் ஆசை வைக்காமல் உம்மோடு நட்பு கொள்வதற்கு எங்களுக்கு உதவுங்கள் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும். உண்மையான சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான் அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் மனதில் பதிய வைத்து, என்னை நேசிக்க தேவன் இருக்கிறார், விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட உம்மோடு நட்பு கொள்ள, உம்மை எனது இரட்சகராகவும் தேவனாகவும் உம்மை எனது நண்பனாகவும் நான் ஏற்றுக்கொள்ள எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரிசுத்த ஆவியின் காரியங்களை நடத்தி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா நம்ம கூட நட்பு கொள்றதுக்காக ஆசைப்படுறாரு. அவரு எங்க, நாம எங்க? ஆனா அவரோட அன்பு களங்கமில்லாதது. அவரு நம்மளை பார்த்து இரக்கப்படுறவரு, கருணை காட்டுறவரு. அவரு நம்ம எல்லாரையும் பாவிகளா நினைக்கிறவர் இல்லை. நாம அவர் கூட நட்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்மளோட பழக ஆசைப்படுற நம்மளுடைய தேவன்கிட்ட நம்மளை நாம அர்ப்பணம் பண்ணிக்கலாம். ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தது தேவன் கூட நட்பு பாராட்டத்தான், தேவன்கிட்ட அன்பா இருக்கிறதுக்காக தான். பொழுது விடிஞ்சதும் அவங்க 2 பேரும் ஓடி போய் தேவன் கூட பேசுவாங்க. ஆனா பாவத்தினால தேவனுக்கு தூரமானாங்க. இன்னைக்கும் கூட நம்மள பல பேர் தேவன்னா பயப்படுறோம். தேவன்னா ஏதோ ஆகாயத்துல இருக்காருன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசு அப்பா சரீரத்தோட இந்த உலகத்துக்கு வந்து சிலுவை யாகத்தை செஞ்சிருக்காரு. நம்ம பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாம தைரியமா அவருடைய கிருபை சிம்மாசனத்துக்கு போக முடியும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுனால நாம தேவனோட நட்பு கொள்ளலாம். தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிறவர் ஒருவர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்துன்ற மனிதர் அப்படின்னு தேவவசனம் சொல்லுது. இயேசு அப்பாவை உங்களோட தேவனா, உங்களோட நண்பனா ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நடந்த பாதை வழியாக நாமும் நடந்து அவரோட ராஜ்ய வாரிசாகிறதுக்கு அவரோட நாம நட்பு கொள்ளலாம். அவரை நம்ம உயிர் நண்பனா ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நாம நம்மளை அர்ப்பணிச்சுக்கலாம். உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணணும்னு விருப்பப்பட்டா இப்பவே டெலிஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா கடிதம் எழுதுங்க, இல்ல இமெயில் SMS மூலமா கூட உங்க பிரார்த்தனை தேவைகளை சொல்லுங்க. தேவ சன்னதியில உங்களுக்காக விண்ணப்பம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க தேவனோட நட்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணி அவரோட பேசிக்கிட்டு இருங்க. அதை பழக்கமா வச்சுக்கோங்க. அவரோட வசனத்தை படிச்சு தியானம் பண்ணுங்க. அவர் சித்தங்களை அறிந்து உங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. இதோ சதா காலமும் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று தேவ வசனம் சொல்லுது. அதனால அவரோட சாட்சியா நம்ம வாழலாம்.
கல்வாரி தரிசனங்கிற இந்த நிகழ்ச்சி பல சேனல்களில், பல நேரங்களில், பல மொழிகளில் ஒளிபரப்பாகுது. இதோட விவரங்கள் வேணுங்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தயார் செய்து ஒளிபரப்ப எவ்வளவோ செலவாகுதுன்றதை தெரிந்து கொண்டு, தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்களோட காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் எங்களுக்கு அனுப்பி வச்சு நீங்களும் கூட இதில் பங்கெடுத்துக்கலாம். மனதளவில் உங்களை பலப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மனநிறைவோடு இதை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தேவ ஆணையின்படி உங்களோட காணிக்கைகளை டிடி மூலமாவோ எம்ஓ மூலமாவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நம்பிக்கையான வழியில நாங்க பயன்படுத்துறோம். அதற்கான பலன் உங்களை வந்தடைகிறதுக்கு நாங்க பிரார்த்திக்கிறோம். மேலும் விவரம் வேணும்னா 08939393939 கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நிலைமைகள் மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறாதே. ஸ்நேகிதர் மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறாதே. நிலைமைகள் மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறாதே. ஸ்நேகிதர் மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறாதே. வீட்டார் மாறினாலும் கஷ்டங்கள் வந்தாலும் மாறாதே, மாறாதே. இந்த இயேசுவின் அன்பு மாறாதே. இயேசுவின் அன்பு மாறாதே, அன்பு மாறாதே. இயேசுவின் அன்பு மாறாதே. உலகம் அழிந்து போனாலும் மனிதன் மாறி போனாலும் மாறாதே, மாறாதே. இந்த இயேசுவின் அன்பு. நண்பர்களை நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? தீய நட்பின் மூலமா நீங்க கெட்டு போயிட்டீங்களா? உங்க நட்பின் மூலமா உங்களோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிட்டு திசை தெரியாதவங்களா நீங்க இருக்கீங்களா? உங்களை விட்டு விலகாத, உங்களை கைவிடாத நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு அறிந்து கொள்ளுங்கள். உங்களோட நண்பன் உங்களை கைவிட்டுட்டானேன்னு நீங்க கவலையோட இருக்கீங்களா? எனக்கு நண்பர்களே கிடையாது, என் கூட யாரும் நட்பு கொள்ளவில்லை அப்படின்னு கவலையோட இருக்கீங்களா? உங்களை நேசிக்கிற தேவன் இருக்காரு. உண்மையான நண்பன் எல்லா நேரங்களிலும் சிநேகிப்பான் என்று சொன்ன தேவன் இருக்காரு. அவர் உங்களோட நட்பு கொள்ள ஆசைப்படுறாரு. இன்னைக்கே நீங்க, தேவனே, நீங்க தான் என் சிநேகிதன், நீங்க தான் என் நண்பன், நீங்க தான் என்னோட ரட்சகர், நீர்தான் எனக்கு சர்வமும், உம்மோடு நான் நடப்பேன், உம் சித்தப்படி இருப்பேன், உமது சாட்சியாக நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கங்க. தேவனோட துணையையும் அவரோட உதவியையும் நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றதுக்கு அந்த விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனோட சன்னதியில உங்களுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தேவ சித்தப்படி நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகாகிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.